வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கான விஜய் ஸ்டுடியோ முதல் ப்ரமோ வந்திருக்கு. என்ன க்ளூ கொடுக்க போறாரு, என்ன பெரிய எதிர்பார்ப்பு இங்க இருக்கு. இங்க டிடிஎஃப்ல பெரிய ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸும் பயங்கரமா ஹைப்பை ஏத்திட்டாரு. இப்ப என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, டிடிஎஃப்ல இதுவரை அதிக பாயிண்ட்டை வச்சிருந்தது அந்த லாஸ்ட் டாஸ்க், அதுக்கு முன்னாடி டாஸ்க்கு முன்னாடி ரயான் தான் பாத்தீங்கன்னா அதிகமா பாயிண்ட்டை வச்சிருக்கிறாரு. இப்ப ரயானுக்கு தான் டிடிஎஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 9வது டாஸ்கின் நிலவரம் என்ன, அதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. 10வது டாஸ்க் அது ரயான் தான் ஷார்ட் டைம்ல முடிச்சதா சொல்றாங்க. ஸோ ரயானுக்கு தான் அதிக பாயிண்ட் அதுல போக வாய்ப்பு இருக்கு. 2வது தான் முத்துக்குமரன். ஸோ இப்படி பார்க்கும்போது ரயானுக்கு போறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா ரயான் வந்து ஃபவுல் கேம் விளையாடி இருக்காரு. 2 டாஸ்க்லயுமே விளையாடி இருக்காரு. அந்த ஜார் டாஸ்க்லயும் விளையாடினாரு, இந்த ஃபைனல் கிளாக் டாஸ்க்லயும் விளையாடி இருக்காரு. ஃபைனல் கிளாக் டாஸ்க் கூட இவங்க விட்டுருவாங்க. ஜார் டாஸ்க்ல ரொம்ப கிளியரா தெரியுது, ஜாரை வந்து அவர் அட்ஜஸ்ட் பண்றாரு, ஜாரை தொடக்கூடாது. ஆனாலும் இப்ப வரையுமே, இந்த நிமிஷம் வரையுமே, கொஞ்சம் முன்னாடி கூட பாக்குற அந்த பிஆர் கும்பல் வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்க வந்து பிக் பாஸே சொல்லிருக்கிறாரு, என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கட்ட போட்டுருக்காங்க. இவங்க குறும்படம் போட்டுருக்காங்க வெளியில. அந்த குறும்படத்துல என்ன சொல்றாரு பிக் பாஸ் அப்படின்னா, நீங்க பார்டரை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க போல அட்ஜஸ்ட் பண்ண, அதாவது ஸ்திரப்படுத்த என்ன வேணா நீங்க பண்ணலாம் அப்படின்ட்டாரு. போல தான் அவர் சொல்றாரு. போல் மேல இருக்கிற ஜாரை அவர் சொல்லல. அப்படி ஜாரை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி, அது எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. மற்றவங்கள கூட விடுங்க, ரயானே இன்னொரு முறை அதை பண்ணியிருப்பான்ல, ஏன் பண்ணல? இன்னொரு முறை அது ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சாய்வாக தான் இருந்தது. அது அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த போலை கீழே இறக்கி அந்த ஜாரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சென்டர்ல வச்சுக்கிட்டு அப்புறமா கூட அவன் போயிருப்பான். ஏன் பண்ணல, ஏன் ஒரே ஒரு முறை அங்க பண்ணா? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டானுங்க. திரும்ப திரும்ப எடுத்துட்டு வந்து போல ஸ்திரப்படுத்தின்னு சொல்லிட்டு அந்த டயலாகையே போட்டுக்கிட்டு இருக்காங்க. டே தற்குறிகளா, அதுதான் எங்களுக்கு தெரியுது. ஸ்திரப்படுத்தினா அது எல்லாருமே தான் பண்ணாங்க, அதை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே. முத்துக்குமரன் கூட பார்த்தீங்கன்னா அங்க எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணும் போது அவர் மேலே பிடிச்சதான் ஆட் பண்ணாரு. அது எல்லாருமே அப்படி பண்ணாங்களே. அது போல ஸ்திரப்படுத்துறதுக்கு ஓகே. பட் போலுக்கு மேல ஜார் இருக்குல்ல, அந்த ஜாரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிபி சொல்லவே இல்லையே, யாரும் அதை பண்ணலையே. இன்னும் சொல்ல போனா ரயானே ஒரு முறை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலையே. அப்படி பண்ணலான்னா ஒவ்வொரு முறையும் இந்த பார்டர்ல பண்ணியிருப்பாங்க, அந்த பக்கம் போய் அந்த பார்டர்ல பண்ணியிருப்பாங்க, அப்படி பண்ணிட்டு தானே வந்திருப்பாங்க. ஏன்னா ட்விஸ்டே அந்த ஜார்ல தானே இருக்கு, அது விடக்கூடாதுன்னு தானே இருக்கு. அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்றது தானே ஃபோக்கஸா இருந்திருப்பாங்க. இது பேசிக் சென்ஸ் இல்லை, இது பேசிக் புரிதல் இல்லை. இதுவே புரியாம வந்து பாத்தீங்கன்னா பிபிஏ சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணானுங்க, முதல் ரவுண்டு கேன்சல் ஆன ரவுண்டு, அதுக்கப்புறம் நடந்தது ரெண்டுத்தையும் வெட்டி ஒட்டினாங்க. அது ஒர்க் அவுட் ஆகலன்னதும் இப்போ இதே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, ஸ்திரப்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு. பிஆர் கும்பல் வேற என்ன பண்ணும் இந்த உருட்டுகளுக்கு? சிலது புரியாமையே பிஆர் வேலையை பார்த்துட்டு இருக்கு, சிலது காசு வாங்கிட்டு பார்த்துட்டு இருக்கு. அப்படிதான் அதை நான் பார்க்குறேன். சரி, இப்ப விஜேஎஸ் குறும்படம் போடுவாரானா? எஸ் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு, பெருசா இருக்கு. அந்த மாதிரியான தகவல்களும் 1-2 வருது, குறும்படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெற்றி டிக்கெட் வந்து பறித்து ரயான் 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 தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப ரயானுக்கே டிக்கெட் எடுத்துட்டு வந்து கொடுத்தா அதுல எந்த ட்விஸ்ட்டுமே இல்லை. ட்விஸ்ட்டுங்கிறது வேற ஒருத்தருக்கு போனாதான் அது ட்விஸ்ட். மஞ்சரிக்கு போமா அப்படின்னா மஞ்சரி 11 பால்ஸ் போட்டாங்க, ஆனா டைம் வந்து 10 நிமிஷம் கிட்ட எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வர்ற பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க லீட் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. முத்துக்குமரன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஜார் டாஸ்கில் பாயிண்ட்டை கழிச்சாங்கன்னா, பிடுங்கினாங்கன்னா, ஏன்னா அதில் தப்பு பண்ண எல்லாருமே எலிமினேட் பண்ணாங்க. ராணவ், சௌந்தர்யா எல்லாருமே எலிமினேட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ரயானையும் எலிமினேட் பண்ணாங்கன்னா, அந்த பாயிண்ட்டை பறிச்சிட்டாங்கன்னா அப்போ ரயான் வந்து பின்னாடி வந்துடுவார். அப்போ முத்து வந்து லீட் எடுப்பார். ஸோ கரெக்டாக இருக்குது, முத்துக்கிட்ட கொடுக்குறது தான் சரி. அதை பறித்து இல்லை பாயிண்ட் டேபிளில் வந்து மஞ்சரி 2வது வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறது சரி. அதை விட்டுட்டு இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு ப்ரமோவில் பார்க்கும்போது க்ளூ பெருசாக இல்லை, ஆனால் முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. சொல்கிறாரு போட்டி வந்து இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு, அதனால பார்த்தீங்கன்னா போட்டியாளர்கள் பதட்டமாக பயமாக இருக்கிறாங்க, அதனால ஒரு வேலையை பார்க்குறாங்க. அது நல்லதா கெட்டதா தெரியல அப்படிங்கிறாரு. நல்லதா கெட்டதான்னு தெரியலையா? அவங்களுக்கு தெரியலன்னு வேணா அவங்க உருட்டலாம். நீங்க ஏன் சார் உருட்டுறீங்க? உங்களுக்கு தெரியுமே, நமக்கு தெரியுமே, நல்லது இது கெட்டது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும்ல. அதுக்கு தானே ஹோஸ்டா நீங்க போறீங்க, அதுக்கு தானே ஒரு டீம் பார்க்குது, அதுக்கு தானே 500 பேர் கொண்ட குழு வேலை செய்யுது. தெரியலன்னா எப்படி? அப்படின்னா தெரியும் ஆனா தெரியாது அப்படின்னு சொல்ல வராங்களா? அடுத்து என்ன சொல்றாரு, தெரியல, இனிமே இவங்க எப்படி விளையாடணும் அப்படின்லாம் நம்ம சொல்ல போறது இல்லை, ஆனா ஏன் அப்படி விளையாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாரு.
அதான் நீங்களே முட்டு கொடுத்துட்டீங்களே முதல்ல, பதட்டத்துல பயத்துல அப்படி பண்ணிட்டாங்கன்னு. அப்புறம் என்னத்தை போய் தெரிஞ்சுக்க போறீங்க? கேட்டீங்கன்னா இதே தான் அவங்களும் சொல்ல போறாங்க. அவங்களுக்கு பதட்டமும் பயமும் இருக்கோ இல்லையோ, இந்த கண்டென்ட்டை எழுதுறாங்கல்ல அவங்களுக்கு ஹெவியா இருக்கு போறது இந்த பதட்டமும் பயமும். அதனாலதான் இப்படி மாத்தி மாத்தி உருட்டிட்டு இருக்கிறாங்க கண்டென்ட்லயே. விஜேஎஸ்க்கு நிச்சயமா தெரியாது. ஏன்னா அவரு கேட்டா அவர் சொல்லுவார், நானும் இப்பதான்ப்பா வந்தேன், முதல் ப்ரமோக்கு கண்டென்ட் இதான்ப்பா கொடுத்தாங்க, இனிமே தான்ப்பா நானும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட சொல்லிருவாரு. ஆனா ஸ்கிரிப்ட் எழுதுனவங்க ஒரு க்ளூவை ஒழுங்கா கொடுக்கணும்ல. இதுல பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ப்ரமோ பார்க்கும்போது, ரயானுக்கு டிக்கெட் கொடுத்துட்டு அதை பறிக்க போறதில்லை. ரயான் டிக்கெட் ரயானுக்கு தான். அது வந்து ஏற்கனவே என்ன உள்ள இருக்கவங்களாம் நினைச்சிட்டு இருக்காங்களோ அதுதான் நடக்க போகுது. ஆனா தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு விட்டு போக போறதும் இல்லை. ரெண்டு பக்கமும் வந்து மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே ஜெஃப்ரி விஷயத்துல பண்ணார்ல விஜேஎஸ், இங்க வந்து ஜெஃப்ரி இது இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு தகுதியான ஆள் நீ கிடையாதுன்னு சொல்லிட்டாரு, புரிய வச்சுட்டாரு. அரசியல் நம்மளை சுத்தி நடக்கும், நம்மளை வச்சும் நடக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. ஆனா அந்த பாசை மட்டும் புடுங்கல. கமல் சார் அதுக்கு முன்னாடி புடுங்கி இன்னொருத்தர் கொடுத்துருப்பாரு தகுதியான ஆளுக்கு. இங்க இவர் முன்னாடி கேட்கும் போது யாரும் ஜெஃப்ரி பேரை சொல்லல. அப்ப தகுதியான ஆள் வேற ஒருத்தர் தீபக் மஞ்சரி தான் வந்தாங்க, அவங்க பேர் தான் சொல்லப்பட்டது. அப்ப அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனா கொடுக்கல, ஜெஃப்ரி கிட்டே வச்சுக்க சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இந்த மாதிரி வந்து பார்ஷியாலிட்டி பார்த்து தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொருத்தருக்கு போகக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அரசியலையும் வெளியே போட்டு உடைச்சிட்டாரு. இப்போ அதை தான் எண்டில் இவங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே கேட்டு வேணா தெரிஞ்சுப்போம், எது சரி எது தப்புலாம் நம்ம சொல்ல போறது இல்லை அப்படின்றாங்க. அப்ப சரி தப்பு அப்படின்லாம் பார்த்து தப்பா விளையாடவங்கிட்ட வந்து புடுங்கி சரியா விளையாடவங்கிட்ட கொடுக்க போறது கிடையாது. ஆனா எது தப்பு எது சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்றது. தெரிஞ்சுக்குவோன்னு சொல்றாரு, அது கேட்டு தெரிஞ்சுக்கிறோமா இல்லை குறும்படம் போட்டு தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க அப்படிதான் போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் கமல் சார் வந்து நம்ம 7 சீசனா பார்த்ததில்ல, முதல்ல ஆரம்பத்திலே 3 நாள் பார்த்ததுலேயே நமக்கு புரிஞ்சு போச்சு இதுதான் பேட்டர்ன், கமல் சாருடைய பேட்டர்னா இருக்கும்னு. ஆனா விஜய் இப்பதானே வந்திருக்கிறாரு. இப்பதான் வந்திருக்காருனால நம்ம இவ்வளோ வாரம் பார்த்ததுல நம்ம புரிஞ்சுக்கிட்டது இதுதான். நமக்கான ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி இருக்கிறது. அவரு ஜெஃப்ரியை டீல் பண்ணார்ல, அது மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ரயான் விளையாடின அந்த ஃபவுல் கேமை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தப்புன்னு சொல்லிட்டு டிக்கெட்டை நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்துருவாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதுல டிக்கெட்டை பறிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அந்த எதிர்பார்ப்புக்கு உண்டான வார்த்தைகள் ப்ரமோல காணும். இதுதான் ஃபைனல்னு கிடையாது, இப்படி நடக்கலாம்னு நினைக்கிறேன். பட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்டேட்காக. அப்டேட் வந்ததும் அடுத்து பேசலாம். இன்னும் சிலர் நம்பிக்கையோட தான் இருக்கிறாங்க, டிக்கெட் பறிச்சு கண்டிப்பா ஒரு ட்விஸ்ட் இருக்கும், ரயான் கிட்ட இருந்து டிக்கெட்டை பறிச்சு முத்துக்குமரன் கொடுப்பாரு, குறும்படம் போட்டு கிழிப்பாரு அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்ப்பு நடக்குதா இல்லைன்னா வழக்கம் போல ஏமாறுறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.